சுட்டிவேரம் கண்ணகியம்மன் கோயில். சித்தர்களுடைய நிறைய விஷயங்கள் இங்கே இருந்ததால் தான் இது. பனைமரம் தோன்றிய காலத்திலேயே இந்த கோயில் தோன்றியிருப்பதாக தமிழர்களுக்கும் தாய் தெய்வ வழிபாட்டுக்கும் மிக மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைய நாளிலும் இன்னும் ஒரு காணொலி நாங்கள் சந்திக்க போகிறோம். இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால், நான் ஏற்கனவே சில காணொலிகள் போட்டிருந்தேன். நடந்த இசை நிகழ்ச்சி, அதுக்கு பிறகு நிகழ்ந்திருக்கக்கூடிய கோயிலுடைய முக்கியமான விஷயங்கள். சுட்டிவேரம் கண்ணகியம்மன் கோயில், அந்த கோவிலுடைய தேர் உற்சவம் இன்றைய நாளில் இடம்பெறுகிறது. இது சுட்டிவேரமாக கணவர் சுட்டிபுரம் அப்படின்லாம் சொல்லுவினம். சித்தர்கள் வழிபட்டதுனால சித்தர்களுடைய நிறைய விஷயங்கள் இங்கே இருந்ததால் தான் இது சுட்டிவேரம் அப்படின்னு சொல்லப்படுவதாக பல்வேறுபட்ட கதைகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடிய அந்த விஷயங்களை கீழே சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த அம்மன் கோயில்ன்றது மிக சிறப்பாக இருக்குது. பனைமரம் தோன்றிய காலத்திலேயே இந்த கோயில் தோன்றியிருப்பதாக சொல்லப்படுது. என்ன சொன்னா, இந்த கோயிலுடைய தோற்றம் என்பது கூட அதுக்குரிய கதையாக தான் இருக்கு. இந்த காணொலியில அந்த கதையெல்லாம் சொல்றால் பனம்பழம் எடுக்க போய் ஒரு கடகன் நிறைய பனம்பழத்தை எடுத்து போட்டு தூக்க முடியாமல் இருக்கிற ஒரு மூதாட்டி தூக்கி விட்டதாகவும், அது பிறகு திரும்பி பேக்கில் காணலை என்று சொல்லியும், அதுக்கு பிறகு வீட்டை போய் கனவுல இரவுல அந்த மூதாட்டி பல்வேறுபட்ட விஷயங்களை சொன்னதாகவும், ஆரம்பத்தில் ஒரு சின்ன கோயிலாக இருந்து இன்றைக்கு பிரம்மாண்டமான ராஜகோபுரங்களோடு தேரோடுகிற வழிபாடு நடக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தாய் தெய்வ வழிபாட்டுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அது போன்ற ஒரு விஷயம் தான் இந்த கோவிலில் முதலாக இந்த வருடம் தான் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய மாதிரி. யார் இதுக்கு முதல் போனீங்க, யார் தவற வர்றீங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க. இந்த கோவிலுடைய தேர் உற்சவம், இது சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். யாரும் இப்போதான் காணொலிக்கு வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய காணொலி அனுப்புங்க. காணொலி தொடர்பில் மறக்காம கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. சுட்டிவேரம் கண்ணகியம்மன் கோயில். இந்த கோயில் ஸ்ரீலங்காவில் தென்மராட்சி பகுதியில், அதுலேயும் குறிப்பாக இந்த வரணி என்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்குது. சுற்றும் முற்றும் இயற்கை எழிலோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சோலையாகத்தான் இந்த பகுதியெல்லாம் காட்சி தருகிறது. தனியான சிறப்பு இந்த கோவிலுக்கு இந்த இயற்கை தான் கொடுக்கிறது. வரணி பகுதியிலும் மிக மிக புராதனமான ஒரு தலமாகத்தான் இந்த கோயில் இருக்குது. பனைமரம் தோன்றிய காலத்திலேயே இந்த கோயில் தோன்றி இருக்கிறதாக அருளாளர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றனர். சித்தர்கள் வேதித்த இடம் அப்படி என்ற காரணத்தினால தான் சுட்டிவேரம் என்ற பெயர் இந்த கோயிலுக்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு இது மருவி சுட்டிபுரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. பசுக்கள் எல்லாம் நிறையவே இங்கே இருந்து பால் பொழிவதனால இந்த பெயர் பெற்றது போலவும், இது அம்பாளினுடைய அருள்தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கும் தோன்றக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏனென்று சொன்னால், இந்த புறம் என்ற முடிகிற இடம் எல்லாம் பிரசித்தி பெற்ற இடங்களாகத்தான் விளங்குகிறது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காஞ்சிபுரம், சமயபுரம், தோணிபுரம் இவ்வாறு இருப்பது மாத்திரமல்ல, சந்திரபுரம் மட்டுவில்லை இருக்குது, அனுராதபுரம், புலஸ்திபுரம் இப்போது பொருணர்வு என்று அழைக்கப்படுகிறது, தெல்லிப்பள்ளியில் துர்காபுரம், இப்படி பல்வேறுபட்ட புறம் என்ற பெயர்கள் சிறப்புக்குரியதாக இருக்கலாம்.
அதே மாதிரி தான் இந்த கோயிலின் பழைய தோம்புகளை பாகைகளை வந்து இந்த பிரதேசம் எய்ப்பன்றி காடு அப்படி என்று சொல்லி இருப்பதையும் வந்து காண முடிகிறது. இன்றைக்கு வந்து சுட்டிபுரம் என்ற பெயர் தான் இந்த கோயிலுக்கு மிக மிக பிரசித்தி பெற்ற பெயராக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, சுவாமி ஞானப்பிரகாசர் அவற்றை கருதுபடி இந்த சிட்டி வேரம் என்றதில் கூடிய வேரம் என்பது சிங்களத்தினுடைய பெயர் அடியாக இருக்கலாம், அது வணக்கஸ்தலத்தை குறிக்கும் என்று சொல்லியிருக்கார். இப்படி பாக்கைகளை வந்து சிங்கள மன்னர்களுடைய ஆட்சி காலத்துக்கு முன்பாகவே இந்த கோயில் அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய கருத்து சொல்லப்படுகிறது. அதை விட இந்த தமிழ் அகராதியினுடைய அடிப்படையில் சிட்டி என்பது ஒழுங்கு, கட்டளை, தூதுகாவற் செம்பு, படைப்பு இப்படியான பொருட்களை கொடுக்கிறது. வேரம் என்று சொல்லி பார்த்தா வந்து சலஞ்சாதித்தல், சோம்பு, மஞ்சள், முகில் போன்றவற்றை குறிக்கிறது. இதை கண்டு ஆலய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலையில் வந்து தூதுகாவற் செப்பு சரீரம் கொண்டிருக்கக்கூடிய கண்ணகை உரைகிற இடம் என்ற அடிப்படையிலே இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கோயில் சிவபூமி என்று சொல்லப்படக்கூடிய ஈழவள நாட்டில் சைவமும் தமிழும் மேலோங்கி விளங்குகிற தென்மராட்சி பதியில் கிழக்காக கொடிகாமம் சந்தையிலிருந்து பருத்தித்துறை செல்கிற வீதியில் வந்து ஏறக்குறைய 3 மைல் தூரத்தில் வரணி என்று சொல்லப்படுகிற பழமை பேணுகிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் வீதிக்கு மேற்காக சோலைகள் சூழ்ந்த இடத்துல தான் அமைந்திருக்குது. இந்த வரணி பகுதி முழுவதுக்கும் பொதுவான ஒரு பெரிய சக்தி வழிபாட்டுக்குரிய ஆலயமாக இந்த கோயில் தான் இருக்குது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த 3 சிறப்பும் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய ஆலயமாக இது விளங்குகிறது. சிட்டிவேரம் கண்ணகியம்பல் தான் இந்த கோவிலுடைய மூர்த்தியாக இருக்குது. அது மாதிரி தான் தலம் என்பது சிட்டிவேரம், சுட்டிபுரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. தீர்த்தத்தை பொறுத்தவரை தும்புருவில் அப்படி என்ற ஒரு தீர்த்தம் இந்த கோவிலுக்குரியதாக இருக்கிறது. தலவிருட்சம் பாலை மரமாக இந்த அம்பாளுக்கு விளங்குகிறது என்பதுதான் தனி சிறப்பான விஷயம். ஈழத்தை பொறுத்தவரையில் கண்ணகி வழிபாட்டுக்கு தனித்துவமான ஒரு இடம் இருக்குது. தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வந்ததாக பல்வேறுபட்ட வரலாற்று சான்றுகள் இந்த வழிபாடு தொடர்பில் சொல்லப்பட்டாலும் கூட கண்ணகி வந்து பாண்டி நாட்டில் நீதி கேட்டு சிலம்ப உடைத்ததுக்கு பிறகு உண்மையை நிலைநாட்டியிருக்கிறார். நல்லவர் தப்பினார், தீயவர் தீயுள் மாய்ந்தனர். இந்த வேளையில தான் கண்ணகி கடும் சீற்றம் கொண்டிருக்கிறார். அது தணிவதற்காகத்தான் கடல் கடந்து ஈழம் வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி வந்த கண்ணகி அம்பல் 10 இடங்களில் விசேடமாக தரித்திருந்ததாக கூட வரலாறுகள் சொல்கிறது. முதலாவதுல மதகளில் வந்து பானவட்டை, அதுக்கு பிறகு கந்தரோட, அங்கனமக்கடவை இப்படியான இடங்கள் எல்லாம் அமர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தென்மராட்சியில் விசேஷமாக இந்த மட்டுவில் பன்றித்தளச்சி கண்ணகியம்மன் ஆலயம், அதே மாதிரி சோழியம்மன், வரணியில் வந்து சிட்டிவேரம், கச்சாய் கண்ணகியம்மன், மிருசுவில்ல வந்து கொட்டிகை கண்ணகியம்மன் இவ்வாறான இடங்கள் இருந்து 10வது இடமாக முல்லைத்தீவு வெற்றாப்பளைக்கு போனார். அது 10ஆம் பளை என்று சொல்லி கூட சொல்லப்படுகிறது. 10 செப்பேடுகளில் இது போன்ற பல்வேறுபட்ட வரலாற்று கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த ஈழத்தில் கண்ணகி அம்பாள் உறைந்திருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பார்த்தா சோலைகள், பொய்கை, தாமரை குளங்கள், வயல் நிலங்கள் இப்படியெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய எழில் கொஞ்சம் இடங்களாக இருந்தது தான் நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் கண்ணகி அம்பாள் ஒரு அகோரத்துக்குரிய தெய்வம். அந்த அகோரத்தை தணிப்பதற்காகத்தான், தன்னை குளிர்ச்சிப்படுத்திக் கொள்வதற்கு தான் இப்படியான இடங்களில் இருந்தார். அது மாத்திரமல்ல, அவள் இருந்தபடியாக விளைச்சலும் நிறைய கிடைத்ததாக எல்லாம் சொல்லப்படுகிறது. அம்பாளை பொறுத்தவரை ஒரு கையில் தாமரை மலரும் மறு கையில் வந்து நெற்கதிரையும் தாங்கியவாறு காட்சி அளித்ததாக எல்லாம் வரலாற்று கதைகள் சொல்லப்படுகிறது. இந்த அம்சத்தில் தான் சிட்டிவரத்தில் மூலமூர்த்தி உறைந்திருப்பதை காணலாம். 5வது இடமாக இந்த இடத்துல வந்து அமர்ந்தபடியாக திருவைந்தெழுத்து வடிவமாக நாயகி கொள்ளப்படுகிறார். அதனோடு சேர்த்து மூலமூர்த்தியை பார்க்குற போது வலது பாதத்தை மடித்து இடது பாதத்தை தொங்க விட்ட மூர்த்தியாக சுகாசன நிலையில் காணப்படுகிறார். வலது கரத்தில் தாமரை மலர், இடது கரத்தில் வரதமுத்திரை இப்படியான ஒரு காட்சி வந்து காண்பதற்கு அரிதாக இருக்கும். அப்படிப்பட்டக்கூடிய இந்த சிறப்பு அல்லது சிற்ப சிறப்பை பொறுத்தவரையில் இந்த விக்கிரகம் சோழர் காலத்துக்குரியது அப்படின்னு சொல்லி பேராசிரியர் புஷ்பரட்னம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இந்த இடத்துல வந்து பல்வேறுபட்ட வரலாற்று கதைகள் சொல்லப்படுகிறது. சேரன் செங்குட்டுவன் கண்ணகைக்கு விழா எடுத்தான். எல்லா தேசத்தவர்களும் அழைக்கப்பட்டார்கள். சிலம்பை எடுத்து வந்துடக்கூடிய கண்ணகி உறைந்த 10 இடங்களில் வைத்து வழிபாடு செய்த பின்னர் தான் தனது தலைநகருக்கு கொண்டு சென்று பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தினான் அப்படி என்ற விடயம் கூட இந்த முறையில் சொல்லப்படுகிறது. அம்பாளுடைய அற்புதங்கள் வார்த்தையால் வர்ணிக்கப்பட முடியாது. ஒரு காலத்தில் வந்து ஞானியர் பரம்பரையில் வந்து வரணி கரம்பக்குறிச்சியில் வசிக்கக்கூடிய கந்தர் கண்ணகி வழிபடுவதில் வந்து பக்தி சிரத்தையுடையவராக இருந்தார். சின்னம்மன் ஆலயம் இருந்த இடத்துல வழிபாடுகள் எல்லாம் செய்து வந்தார். ஒரு நாள் இந்த கோயில் இப்போ அமைந்திருக்கக்கூடிய எய்ப்பன்றி காட்டு சூழலில் வந்து பனம்பழம் எடுக்க போயிருக்கிறார். கடகம் நிறைய பனம்பழம் எடுத்துட்டு அதை தூக்க முடியாமல் இருக்கிறார்.
அந்த இயற்கை நிறைந்த சூழலில் வந்து தலை நரைத்த கோலமுடைய வெள்ளைச்சேலை உடுத்த மூதாட்டி ஒருவர் பனம்பழ கடகத்தை தூக்கி உதவினார். பிறகு அவர் திரும்பி பார்க்கைகளை வந்து அவரை காணல. அதிசயத்தோட பயத்தோட வீட்டை வந்து அவருடைய தாய்க்கு அம்பாள் கனவுல தோன்றி தன்னுடைய ஆதிகால இடம் இந்த சோலை தான், ஆகவே அங்க தன்னை வைத்து வழிபடுமாறு குறிப்பிட்டிருக்கிறார். கந்தர் இந்த விடயத்தை ஊர் மக்களுக்கு சொல்லி எல்லோரும் ஒன்று சேர்ந்து இப்ப இருக்கக்கூடிய கோவிலில் ஒரு சின்ன ஆலயத்தை ஒரு நாவல் மரத்துக்கு கீழே வச்சு வழிபாடு செய்தார்கள். பிறகு மண்ணால கட்டி தலைவிருட்சமாக பாலை மரத்தை வைத்து அதுக்கு பிறகு பிரம்மாண்டமான இந்த கோயில் இன்றைக்கு எழுந்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. 1941 ஆண்டு வரை அவர்களுடைய பரம்பரை தான் இந்த கோயிலை பராமரித்திருக்கிறது. அதுக்கு பிறகு இப்ப இது ஒரு ஏனைய நிர்வாகத்தினுடைய அடிப்படையில் முன்கொண்டு செல்லப்படுவதாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த தலையில் பேன் பார்த்துடக்கூடிய கதையெல்லாம் சொல்லப்படும். அதை விட இந்த கோவிலில் வந்து நிறைய பேர் அந்த சத்தியம் செய்கிறது, நான் இந்த பிழைய செய்யலை, நான் இந்த தவறு செய்யலைன்னு சொல்லி சத்தியம் செய்கிறது. அப்படி பொய்ச்சத்தியம் செய்திடக்கூடிய கன பேர் வந்து பார்வையை இழந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இது மாத்திரமில்லை, இராணுவத்தினுடைய சிக்கல் மிகுந்த காலத்தில் அம்பாளுடையெல்லாம் அவர்கள் முரண்பட்டு பல்வேறுபட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார்கள். இந்த அம்பாளுடைய ஆலயத்தில் முக்கியமாக சண்டை பிடிச்சிருக்கக்கூடியார்கள் பல்விதமான தாக்கங்களை பெற்றிருப்பதாகலாம் சொல்லப்படுகிறது. அம்பாளை பொறுத்தவரை தாய் தெய்வ வழிபாட்டில் வந்து மிக முக்கியமானது ஒரு தாயாக இருந்து எல்லாத்தையும் வழி நடத்துறது. அதுபோல தான் இந்த அம்பாள் ஒழுக்கத்தை காக்கிற தேவியாக இருக்கிறாள் என்பது முக்கியமான விஷயம். பிழைகள் செய்பவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தி தண்டனை கொடுப்பதுதான் இந்த அம்பாளுடைய முக்கியமான ஒரு பணியாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பெருங்கூட்டத்தோடு ஒரு தேர் உற்சவம் என்றது இன்னும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயமாகத்தான் இங்கு அமைந்திருக்குது. வச்சிருக்கின்ற மிகப்பெரிய பணிகளை எங்களுடைய தொண்டர்கள் பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
கொண்டு இப்படி செய்தார்கள். அதே போல திருவிழாவில் உள்நாடு பள்ளி முன்பு நாங்கள் முயற்சித்தோம். ஆனால் பிள்ளையார் தடுத்து விட்டார். அந்த அடித்தளம் இப்போது மண்ணுக்குள்ளே இருக்கிறது. என்னுடைய குரு அருட்கவி விநாசி தம்பி புலவர் அளவட்டி கலாநிதி அருட்கவி விநாசி தம்பி புலவரிடம் போய் கேட்டபோது அவர்
அவர்கள் இங்கே அண்ணனுடைய ராஜகோபுரத்திற்கான இரண்டல வீரர்கள்